அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/3/2025க்கான மார்ச் மாத பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசி 1/3/2025 மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். கும்பம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மாதமே கும்பத்தில் தான் தொடங்கும். சூரிய பகவான் கும்பத்தில் உட்கார்ந்துருக்காரு. ராசிநாதன் அங்கே ஆட்சி பெற்று மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அஸ்தங்கத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ஆட்சி மூலத்திரிகோணம்ன்ற பொறுப்பு எடுக்கிறார். இதில் பார்த்திங்கனாக்கா கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 3 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். கும்பராசிக்கு ஜென்ம சனி நடைபெறுது. அதுலேயும் சனி அஸ்தங்கமாகுது. அதாவது இந்த 5ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கடுமையான கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி தாண்டினதுக்கப்புறம் ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தரப்போம். இந்த ஜென்ம சனி இந்த கும்பராசிக்கு இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா விலகக்கூடிய கட்டத்தில் இருக்கார், பூரட்டாதியில் உட்கார்ந்துருக்காரு. 2/11 லாபத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தையும் அமைச்சு கொடுப்பார். அதே போல் 2ஆம் இடம் நம்ம பேசும்போது ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தரப்போம். இதே ராகு இருந்த வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வருங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஜனவரியில் சொன்னோம், டிசம்பரில் சொன்னோம், பிப்ரவரி. ஆனால் இங்கே 6 8 12ன்ற ஒரு பிளானட் சேர்க்கை ஏற்படும் போது ராஜயோகம், வர வருமானத்தை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட வருமானங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். கேர்லெஸ்ஸு ஒரு பேச்சினால் அதை நீக்கிடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் தலைவனாக நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா அமைதி காப்பது சிறப்பாக இருக்கும். முக்கியமான தருணங்களில் தப்பை தட்டி கேட்குறது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். ஆனால் அவங்க ரத்த சம்பந்தம் ஆகிட்டாங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறது சிறப்பேறும், இல்லைன்னா பாம்பு கொத்திடும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிக்கு மூலிமா ஆதாயங்கள் நிறைஞ்சது. நான் ஒரு ஹெல்ப்பு கேட்டேன், கண்டிப்பாக செய்கிறேன்னா அப்படின்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் உடன்பிறப்புகள் காத்துட்ருக்காங்க. சொத்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. சொத்து வாங்கணுன்ற எண்ணம் மேலோங்க போது, அந்த எண்ணம் மேலோங்கக்கூடிய ஆற்றல் வேலையும் நடக்க போகுது. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம். உங்களுடைய பொருளாதார நிலையும் ஜாதக நிலையும் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறது சக்ஸஸ் ஏற்படுத்தி தரும். 5ஆம் இடத்துல செவ்வாய், கண்டிப்பாக கடுமையான புத்திர தோஷம் கோச்சாரத்தில் இருக்குது. அதே நேரத்தில் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ இருக்குது, இல்லைனாக்கா சனி தசை செவ்வாய் புத்தி இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளட் டொனேஷன் பண்ணிடுங்க, இல்லைனா உடம்பை விட்டு ரத்தம் வெளியேறும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம், நோய் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போது. நோயின்னு நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, தண்ணி, அதாவது உங்கள் சில அலர்ஜிட்டிக்கான ஃபுட்ஸ் இருக்கும் பாருங்கள், அது கும்பராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்கும். மெயினாக ஒரு சிலருக்கு பால் புளிப்புன்னு இருக்கும், அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. நீங்களாக எடுத்துக்கிறது தான் நோய் வரப்போகுது. இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதம் கும்பராசிக்கு ஆரோக்கியம் நிறைஞ்சதாக இருக்க போகுது. ஆனால் சுகர் லெவலில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா காது, செவிகள் சார்ந்த விஷயத்தில் சரியாக கேட்கல, காதில் புண்ணு அழுக்கு இருக்குது, க்ளீன் பண்ணுறேன்னு புண்ணாக்கிக்கிறது, இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, அந்யோன்யம் அதிகரித்து கொடுக்க போது, புதிய பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது. திருமணம் பேச்சுவார்த்தை எடுக்கும்போது கண்டிப்பாக கவனம் தேவை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பேசும்போது சொந்த தொழிலில் லாபம், இவ்வளோ நாளாக ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் இருந்தேன், ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தேன், வியாபாரம் சரியாக இல்லை, போய் உட்காந்துட்டு வந்தேன் அப்படின்னு பேசின பேச்சுக்கள் எல்லாம் மாறப்போடு. ஒரு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ப்ளஸ் ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், உங்களோட வேலைக்கு ஒரு மாத சிறு வருமானம் வர மாதிரி இருக்க போதுங்க. இப்போ தின வேலையே செய்கிறீங்க, பூவை கட்டி விற்கிறீங்க அப்படின்னாலும்
இனிமேல் இந்த வீட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பூ வந்து சப்ளை பண்ணுங்கள், மாதம் இந்த காசு அப்படின்னு ஒரு வருமானத்தை கண்டிப்பாக நீட்டி தரப்போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி கோவில் பக்கத்தில் இருக்குன்னா போயிட்டு வாங்க. இல்லையா, சின்னதாக ஒரு அருவா இவ்வளோ தான் இருக்கணும் ஹைட்டு, அதை வாங்கி கருப்புன்னு எழுதி வச்சு பூஜை ரூமில் தனியாக வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க. உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம். நன்றி.